லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். பாஜகவுடைய எண்ணிக்கை கிடுக்கிடுன்னு உயர்ந்துட்டு இருக்கு ஹரியானால. அங்கதான் ஒரு பெரிய பின்னடைவை பாஜக சந்திக்கும்னு எல்லா கருத்து கணிப்புகளும் கூறின. இது மாறுவது எப்படி இன் யோர் வியூ திரு கோட்டீஸ்வரன்? நெறியாளருக்கும் நன்றி. தந்தி நேயர்களுக்கு காலை வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப விறுவிறுப்பான ஒரு தேர்தலாக இருக்கிறது. காலையில் ஒரு 9 மணிக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமையகத்தில் பட்டாசு, லட்டு, பூந்தி எல்லாம் கொடுத்து ஒரு 6 வாரமாக காமிச்சிங்க. ஒரு 10 வருடத்திற்கு பின்னாடி இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட் இதில் என்னென்னா இந்த டைட் ரோப் வாக்கிங் இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, விவசாயிகள் போராட்டம், ஜாட்டின மக்கள் போராட்டம், அதுக்கப்புறம் வினேஷ் போகத் அவர்கள் போன்றவர்கள் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் சம்மந்தப்பட்டு ஒரு போராட்டத்தை பார்த்தோம். இப்போ தொடர்ந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சி மாற்றம் அங்கே வருமா வராதா, ஜேஜேபி கட்சியை விட்டு கூட்டணியை விட்டு வெளியில் போகிறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு கணிசமாக ஓட்டு வாங்குதுன்னா காங்கிரஸ், நான் இன்னமும் சொல்கிறேன், அவங்க இன்னும் தேர்தலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. வெற்றி காங்கிரஸுக்கு சாதகமாக வரலாம். இந்த ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெண்டே கிட்டத்தட்ட மக்கள் க்ளோஸாக பார்க்குறாங்க. இப்போ ஹரியானாவை பொறுத்தவரையில் என்ன இது காட்டுதுன்னா, காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே அதிகமான வாக்குகள் வாங்குறது இப்போ நமக்கு இந்த ட்ரெண்டு வரலும் தெரியுது. பட் எனக்கு என்னமோ காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி. காங்கிரஸுக்கு அந்த தேர்தலில் ஒரு பெரிய சவாலா பார்க்கப்பட்டது ஒரு ஃபேக்ஷனலிசம். அங்க நிறைய அணிகள், எப்படி தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல இருக்கோ அது மாதிரி நிறைய அணிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே திரு ஜேவிசி, நீங்க அங்க போயிட்டு வந்திருப்பீங்க, இல்ல அதை ஆழமா பார்த்திருப்பீங்க. அந்த ஃபேக்ஷனலிசம் காங்கிரஸ்ல ஒரு பெரிய சவாலா இருந்ததா? ஆமா, கண்டிப்பா. பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஜிந்த்லாம் ஜாட்லாண்ட், ரோத்தக் திபீந்தர் சிங் ஊடா எம்பி, ஓகே, சோனிபெட். சோ எதிர்பாராத இடங்கள்ல இப்ப பிஜேபி லீடிங்ல இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. நான் கூட சொன்னது இப்ப நமக்கு தேசிய சேனல்ஸ்ல வருது 47 இடங்கள்ல பிஜேபி லீடிங், காங்கிரஸ் 36 இடத்துல லீடிங். நீங்க பாத்தீங்கன்னா 36 காமிக்குது எனக்கு CNN IBNல. இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஜாட்லாண்ட்லயே உங்களுக்கு ஜாட் நான் ஜாட்னு போலரைசேஷன் இருக்கு. அதே மாதிரி இப்ப குமாரி சைலஜாவை ஒதுக்கினது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதெல்லாமே இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் தாங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், நம்ம 11 o'clock 11 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஜாட்ட காங்கிரஸ் குறி வச்சாங்க. அது ஒரு கவுண்டர் போலரைசேஷன், மத்த கம்யூனிட்டிஸ் கவுண்டர் போலரைசேஷன் இருக்கு. அதே மாதிரி நயாப் சிங் சைனி ஒரு கன்சாலிடேஷன் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட், ஏன்னா இப்ப ஒரு 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு நீங்க 33 முதல்லயே நான் உங்ககிட்ட சொன்னேன், காங்கிரஸ் தோல்வி அடையும் போது எப்படிப்பட்ட தோல்வி அடையும், 30% கீழே போகும்னு. இப்ப நீங்க 33ல இருந்து 35% வாக்குகளை பிஜேபி பெறுது அப்படின்னு சொன்னா 2024 ரிசல்ட் விட்டுருங்க, யார் ஆட்சி அமைக்கிறாங்க விட்டுருங்க, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. 10 வருஷம் ஆட்சியில இருந்த பிறகு ஹரியானா மாதிரியான மாநிலத்துல இந்த வெற்றிகரமான தோல்வி, கௌரவமான தோல்வி. இத பாருங்க, எலெக்ஷன்ல வெற்றி தோல்வி தாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் பர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பெக்டபிள் பர்ஃபார்மன்ஸ். சோ பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியில உட்காரறதுக்கு கூட தயாரா இருக்கணும். ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வந்த பிறகு இப்போ ஒரு பிளவுபட்ட காங்கிரஸ் ஃபேக்ஷன் இருக்கும்போது இட் வில் பீ a great opportunity. அந்த டைனமிக் வாட்ச் நான் திரு கோட்டீஸ்வரன்ட்ட மீண்டும் போறேன். திரு கோட்டீஸ்வரன், இப்போ காங்கிரஸே ஜெயித்தாலும் கூட ஒரு கௌரவத்தை காப்பாத்தி இருக்கிறது பாஜக அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லைங்க, கௌரவத்தெல்லாம் காப்பாற்றலை. அவங்க பைபோலார் பாலிடிக்ஸ்க்கே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை ஒண்டி அழிக்கவில்லை. அதாவது வாக்கு வங்கியில் காங்கிரஸுக்கு, அதாவது பாஜக கூட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி கட்சியே காலியாகுது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா உங்களுக்கு ஜேஜேபி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஜேஜேபி தலைவர் துஷ்யந்த் சிங் என்ன சொன்னார்னா, சௌதாலா கூட்டணியை பற்றி பிறகு பார்க்கலாம், தேவைப்பட்டால் பிஜேபி கூட சேருவோம், இல்லை புது கூட்டணி அமைப்புன்ற மாதிரிலாம் பேசினாங்க. யாரெல்லாம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நாங்கள் எப்படி வேணால் போவோம்னு முடிவு எடுத்தாங்களோ, பிஜேபி கூட உறவு வைத்தார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சம்மட்டி அடி கிடைச்சிருக்கு. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லா கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக, அதாவது சந்திரபாபு நாயுடு தவிர்த்து ஒன்று பிஜேபி அவங்களோட ஓட்டை வாங்கிக்குது, இல்லைனா அந்த கட்சியோட ஓட்டு காங்கிரஸ்க்கு போகுது.
அப்போ பிஜேபி இஸ் growing at the cost of other parties. இதை வந்து நீங்கள் ஹரியானாவில் பார்க்குறீங்க. ஜேஜேபிக்கு அந்த ஓட் ஷேர் டிப் ஆகிறது எல்லாமே இப்போ பிஜேபிக்கு போகுது. ஃபஸ்ட்டு காலையில் என்ன சொன்னாங்கன்னா ஜேஜேபியோட ஓட்டு வந்து காங்கிரஸ்க்கு போகுது, மைக்ரேட் ஆயிருக்குன்ற மாதிரி 9 மணி நிலவரம் வந்தது. இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, வாக்குகள் வர வர எண்ணிக்கை நடக்க ஜேஜேபியோட ஓட்டு, சௌதாலா அந்த கட்சியோட ஓட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸுக்கு இல்லாமல் பிஜேபிக்கு போகுதுன்றாங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கிரண் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.